கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் கடந்த சில நாட்களாக யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரைக்கும் உள்ள 6 வசனங்களை தேர்ந்தெடுத்து அதிலே 7 ஜெபங்களை குறித்து பார்த்து வருகிறோம். அதிலே 6 ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து விட்டோம். அதிலே 6வது ஜெபத்திலே சொல்கிறோம் தொடர் செய்தியாக 2-3 செய்திகளாய் 6வது ஜெபத்திலே போய்கொண்டிருக்கிறது. அந்த வரிசையிலே அதே 6வது செய்தியிலே இன்னொரு காரியத்தையும் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அந்த தொடர்ந்து பார்க்க வேண்டிய காரியம் எது? எலியாவை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். முதல் இந்த 6வது ஜெபத்திலே அவன் 3 வருஷம் என்று பார்த்தோம். 3 வருஷம் என்றால் என்ன என்பதையும் சொல்கிறோம். அதனுடைய ஆதாரங்களை பார்க்க உதவி செய்தார். 2வதாக 6 மாதத்தை குறித்து பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த வரிசையில் இன்றைக்கு ஏற்கனவே நான் சொன்னபடி அந்த யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின்படி வாசிக்கிற முதல் பகுதியை, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். இங்கு எலியாவை குறித்து 4 அடையாளங்கள் சொல்லப்படுகிறது. எலியாவுக்குரிய 4 அடையாளங்கள். 1, அவருடைய பெயர். எலியா என்கிற அந்த மனுஷனுடைய பெயர் எலியா. அந்த பெயரே ஒரு அடையாளம். 2வதாக அந்த எலியாவை குறித்த இன்னொரு அடையாளம் நம்மை போல. நான் அன்னைக்கே ஏற்கனவே சொன்னேன், இந்த நம்மை போல என்கிற வார்த்தை ஒரு 6000 ஆண்டுக்கு முன்பு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தையும் இப்போ 6000 ஆண்டுக்கு பின்பு இப்போ இருக்கிற ஜனத்தையும் இணைக்கக்கூடியது என்று சொல்லி, அப்போ 2வது பகுதி நம்மை போல. 3வது அடையாளம், எலியாவின் 3வது அடையாளம் பாடுகள். 4வதாக கர்த்தர் நல்லவர். எலியா ஒரு மனுஷன், அவன் மனுஷனாய் இருந்தோம். அப்போ அவ்வளோ பெரிய தேவ மனுஷனுக்கு முதலாவது அவனுடைய பேரே ஒரு அடையாளம், கர்த்தர் நல்லவர். 2வதாக ஜனங்களை போன்றவன், ஜனங்களுக்கு இணையானவன். 3வது பாடுகள் உள்ளவன். 4வது மனித தன்மை நிறைந்தவர். அப்போ முதலாவது இந்த 4 அடையாளத்துல எலியாவுடைய பெயரை நாம் பார்க்க வேண்டும். எலியா என்ற பெயரும், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, எலியா என்ற பெயரும் எலியா என்ற பெயரை சார்ந்த இணை துணை புனை பெயர்களை உடைய 11 பெயர்கள் இந்த எலியா என்ற பெயரிலே வேதத்திலே உண்டு. 11 பேர் என்று சொன்னா வேறு வேறு பெயரிலே 11 விதமான மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த 11ஓடு எலியா என்ற பெயரையும் சேர்த்தா மொத்தம் 12 ஆகிறது. அந்த எலியா என்ற பெயரோடு வரக்கூடிய இணை துணை புனை நிறைந்த அந்த 11 பெயர்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். 1 எலியாப், 2வது எலிசாப், 3வது எலியாசாப், 4வது எலியாதா, 5வது எலியாமின், 6வது எலியாம், 7வது எலியாக்கீம், 8வது எலியாத், 9வது எலியாசா, 10வது எலியாசீப், 11வது எலியாத்தா. உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். புரியாதவர்களுக்கு இன்னொரு விஷயம் வேகமா வாசிக்கிறேன். எலியாப், எலியாசாப், எலிசாப், எலியாதா, எலியாமின், எலியாம், எலியாக்கீம், எலியாத், எலியாசா, எலியாசீப், எலியாத்தா. இந்த 11 பெயர்கள் அந்த எலியாவின் பெயரை சார்ந்த அதோடு இணைந்த பெயர்களாய் வருகிறது. இதோடு எலியா என்ற பெயரை சேர்த்தால் மொத்தம் 12 பெயர் எலியா என்பதில் வருகிறதை பார்க்கலாம். இதிலிருந்து என்ன தெரிகிறது?
அந்த எலியா என்கிற தேவ மனுஷனும் எலியா என்கிற பெயரும் வேதாகமத்தில் இருக்கிற பெயர்களில் இதுவும் ஒரு மிக பிரபல்யமான பெயர் என்று தெரிகிறது. மிக பிரசித்தி பெற்ற பெயர் இந்த எலியா. இந்த எலியா என்ற பெயர் எதனால் வந்தது என்று சொன்னாக்கா, அந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் கீலேயாத்தை சார்ந்தவன். கீலேயாத் என்று சொன்னால் அந்த கீலேயாத் பட்டணத்தான் கூட கிடையாது. அந்த வசனம் சொல்லுது, கீலேயாத்தின் குடிகளில் ஒருவனாகிய, குடிகளின் திஸ்பியனாகிய எலியா. அந்த கீலேயாத் தேசத்துல அங்கு நிறைய விதவிதமான இணைதமான பலதரப்பட்ட ஜாதி மனிதர்கள் வந்திருக்காங்க. அதிலே மிகவும் பின்தங்கின அல்லது தனித்துவமான ஒரு இனத்திலிருந்து வந்த மனுஷன்தான் இந்த எலியா. இவன் ஒரு கீலேயாத்தின் மனுஷன். 2வது, அங்க இருக்கிற ஏராளமான குடிகளில் இவனும் ஒரு குடியானவன். 3வது திஸ்பியன். அவங்க இருந்த அந்த கீலேயாத்துல இவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு பர்டிகுலர் பிளேஸுக்கு பேர் திஸ்பியன். இப்போ கர்த்தர் நல்லவன். இப்படி இந்த எலியாவுடைய பேரே இத்தனை அர்த்தம் நிறைந்ததா இருக்கு. எலியா என்ற பேரிலே இவ்வளவு சம்பவங்கள் இருக்குது. சரி, இப்போ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எலியா என்றால் என்ன அர்த்தம்? எலியா என்றால் எல்லாரும் சொல்ற ஒரு அர்த்தம், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். இல்லாட்டி எலியா என்றால் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், இதுதான் அதோட அர்த்தம்ன்றாங்க. ஆனால் எலியா என்பதின் உண்மையான இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. அந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 1 ராஜாக்கள் 18:11 வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இப்போது நீ போய் உன் ஆண்டவனுக்கு, இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல். எலியா வந்திருக்கிறான். எலியா என்றால் உண்மையான வேதத்தின்படியான வசனத்தின்படி அர்த்தம் என்னன்னா, எலியா என்றால் வந்திருக்கிறான் என்ற அர்த்தம். இப்போ எலியா வந்திருக்கிறான் என்கிற வார்த்தை கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே எத்தனை முறை வருகிறது தெரியுமா? ஏறத்தாழ 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 36வது வசனம். கர்த்தர் நல்லவே. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மார்க் 9:13. இத்தனை முறை எலியா வந்திருக்கிறார், எலியா வந்துவிட்டார், எலியா வந்தாயிற்று என்று சொல்லி எலியாவுடைய வருகையை குறித்து இத்தனை வசனம் இருக்கு. அப்படின்னா எலியா என்று சொன்னால் வந்திருக்கிறான் என்று அர்த்தம். அப்போ எலியா என்கிற பெயர் எப்படி பிரபல்யமானதோ விசேஷமானதோ, அவனுடைய வருகை, அந்த தேவ மனுஷனுடைய வருகை மகா விசேஷமானது, மிகவும் கனத்துக்குரியது. இப்போ எலியா என்றால் முதலாவது வந்திருக்கிறார். எங்க வந்திருக்கிறார்? முதலாவது கீலேயாத்துக்கு அங்கு எலியா வந்தார். 2வது அந்த குடிகளுக்குள் அவர் வந்தார். அதன் பின்பு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவர் தேவனுடைய தீர்க்கதரிசியாய் திடீரென்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவே வந்தார். அதற்கு பின்பு கர்த்தர் நல்லவே, அவர் கர்மேல் பர்வதத்துக்கு வந்தார். அதற்கு பின்பு அவர் ஓரே பர்வதத்துக்கு வந்தார். அதற்கு பின்பு ஆகாரை ஆகாப் இருக்கிற இடத்துக்கு எலியா வந்தார்.
இப்படி எலியா என்றால் வந்திருக்கிறார் என்று அர்த்தம். அந்த வந்திருக்கிறார் என்பதற்கு அவர் எங்கெல்லாம் வந்தார் என்பதை ஒரு தனி வேதப்பாடு. எலியா எங்கெல்லாம் வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு அவர் வந்த இடத்தை குறித்த அந்த வந்த இடங்களை குறித்த ஒரு வேத பாடத்தை எடுத்தால் அதுவே குறைந்தது ஒரு மாதத்துக்கு எலியா வந்த இடங்கள் என்று ஒரு மாதத்துக்கு வேத பாடம் எடுக்கலாம். அந்த எலியாவுடைய வருகை அவ்வளவு விசேஷமானது, விசேஷத்துவம் நிறைந்தது, சூத்திரம் சரித்திரம் நிறைந்தது. அது இன்றைக்கும் வேதத்திலும் சரித்திரங்களிலும் பறைசாற்றுகிறதா இருக்கு. இப்ப முதலாவது எலியா என்ற பெயரை பார்த்தோம். எலியா என்ற பெயரை சார்ந்த 11 பெயர்களை பார்த்தோம். மூன்றாவது எலியா என்றால் என்ன அர்த்தம் என்று பார்த்தோம். இப்போ இந்த எலியா என்ற பெயரிலே கர்த்தர் நல்லவே, இந்த தேவ மனுஷன் செய்த காரியங்கள் என்ன? எலியா என்ற பெயரோடு கூட அவர் செய்ததானே கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே பல காரியங்களை சொல்லலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க வசனம் சொல்லுகிறது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் ஸ்தாபித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு சாரிபாத் விதவையை குறித்து பைபிள் சொல்லுது. இந்த எலியா என்கிற பெயரோடு அவர் செய்த ஊழியத்தில் ஒன்று, அந்த விதவையின் வீட்டில் இருக்கிற மாவை பெருக பண்ணினார், எண்ணெயை ஊற பண்ணினார். மாவை பெருக பண்ணவும் எண்ணெயை ஊற பண்ணவும் ஆரம்பித்த உடனே, ஓ கர்த்தர் நல்லவே, அது எலியா என்கிற பெயரை உடைய ஒரு தேவ மனுஷன் செய்த அற்புதம் என்று ஒரு சரித்திரமே, ஒரு வரலாறே, ஒரு ஆதாரமே தலை தூக்க ஆரம்பித்தது. அப்ப எலியா என்று சொன்னால் அவன் நல்ல கீழையாத்தின் மனுஷன். இரண்டாவது அவர் எலியா என்று சொன்னால் வந்திருக்கிறார் என்கிற அர்த்தம். அந்த எலியாவை கொண்டு அந்த சோத்திரம் அந்த சாரிபாத் வீட்டில் இருக்கிற பஞ்சம் நீங்கினது, ஆகார பஞ்சம் நீங்கினது. அப்போ இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய வீடுகளுக்கு, நிறைய சபைகளுக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். நல்ல செய்திய கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் நல்ல கூர்மையா கவனிங்க. நான் யாரையும் போய் சுத்திர குறை சொல்றது கிடையாது. எந்த ஊழியத்தை குறித்து மட்டுமா பேசுறதும் நம்ம ஊழியத்துக்கு கிடையாது, நானும் அதை பண்ணது கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒரு ஆலோசனைய சொல்றேன், தீர்க்கதரிசி என்பதற்கான ஆலோசனை. இங்கு எலியா ஒரு வீட்டுக்கு போகிறார். போன உடனே அப்ப அங்கு நல்ல மாவு ஏராளமாகிறது, அப்புறம் எண்ணெய் ஊறுகிறது, விறகு தானாகவே பெருகிடுச்சு. ஏன்னா இவ கொஞ்சமாவும் ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் 2 விறகும் தான் இருந்ததுன்னு சொல்ற. இப்ப அந்த ஸ்திரீயின் வீட்டுல என்ன ஆயிருச்சு, மாவு தானாகவே பெருகினது, எண்ணெய் பானையிலே நிரம்பி ஊறினது. ஓ அப்பம் அடை சுடுவதற்குரிய விறகு 2ஆ இருந்தது, இப்ப ஏராளமாயிடுச்சு. ஏன் இத சொல்றேன்னாக்கா, இதுதான் தீர்க்கதரிசன ஒளி. இன்னைக்கும் தீர்க்கதரிசி என்கிற பெயரை வைத்துக் கொண்டு நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். நிறைய பேர் தீர்க்கதரிசனம் என்ற பெயர்ல ஊழியம் செய்கிறார்கள். ஓ சொத்துறோம், அந்த பட்டத்தோடு நிறைய வீடுகளுக்கு போகிறார்கள், வருகிறார்கள். ஜனங்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் எலியா என்றால் ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி என்றால் என்ன அடையாளம் தெரியுமா? அவர் போயிட்டு அந்த சொத்துறோம் அந்த மனுஷியை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் சொன்ன மாத்திரத்துல மாவு பெருகுது, எண்ணெய் ஊறுது, விறகு ஏராளமாகிறது. இதுதான் உங்க வீட்டுக்கு தீர்க்கதரிசி என்று யாராவது ஒருத்தர் வந்தாக்கா, அவர் வந்துட்டு போன உடனே
உங்க வீட்டிலே கண்டிப்பா ஒரு மாற்றம் நடக்கணும். ஏதோ ஒரு கிரியை நடக்கணும். அப்பதான் அங்க வந்திருக்கிற மனிதர்கள் அவர்கள் தீர்க்கதரிசிகள் என்ற அர்த்தம். ஒன்று மனம் மாற்றம் வரணும், இல்லாட்டி குடும்பத்துல மாற்றம் வரணும், இல்லாட்டி பிரச்சனைகள் தீரணும், இல்லாட்டி இந்த கர்த்தர் நல்ல ஸ்திரியின் வீட்டிலே அசோத்திர அப்பமும் எண்ணெய் பெருகி பஞ்சம் நீங்கினதை போல பஞ்சம் தீரணும். ஏதோ ஒரு கிரியை நடக்கணும். அதுதான் அந்த எலியா என்கிற தீர்க்கதரிசிக்குரிய அடையாளம். அவர் போன இடங்கள்ல எந்த கிரியை நடக்காம அவர் திரும்பினது கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் கிரியை செய்கிற மனுஷனாகவே எலியாவை கர்த்தர் வைத்தார். இன்னைக்கு இந்த இரவுக்கு இரவு ஜெபத்துல இந்த கிருபையுள்ள சத்தியத்தை கேட்கிற உங்க வீட்டில எலியாவை போன்ற கிருபையுள்ள ஊழியக்காரர்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. அவர்கள் தேவனோடு நடக்கிற மனிதர்களாய் இருப்பார்களாக. அவர்கள் சொல்லுவதெல்லாம் தப்பாமல் நடப்பதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது முதலாவது எலியா என்பவன் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக அந்த எலியாவின் அடையாளத்தை சொல்லும் போது அந்த வசனம் சொல்லுது நம்மை போல என்று சொல்லி. அப்போ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த நம்மை போல என்பது என்ன? இந்த நம்மை போல என்பது எதை குறிக்கிறதா இருக்கும்? எலியாவை, அந்த காலத்து எலியாவை இந்த காலத்து மனிதரோடு ஒப்பிட்டு வேதம் பேசு. அப்ப நம்மை போல என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற. அல்லேலூயா. இப்ப எலியாவுடைய 2வது அடையாளம் நம்மை போன்ற. அந்த நம்மை போல நக்க எதை குறிக்கிறது? ஒன்று, ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் உண்டாகிற சோதனையை குறிக்கிறது. ஊழியத்துக்கு வருகிற சோதனையை குறிக்கிறது. ஏன்னா இந்த காலத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களும் சோதனையை சந்திக்கிறார்கள், சோதனை சகிக்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்த எலியாவை போன்ற தேவ மனிதர்களும் சோதனையை சந்தித்தார்கள், சோதனையை சகித்தார்கள். அப்ப நம்மை போல என்பது எதை குறிக்கிறது? சோதனையை சகிக்கிற அனுபவத்தை குறிக்கிறது. கர்த்தர் நல்லவை. 2வது அந்த வார்த்தை சொல்லுது நம்மை போல என்று சொன்னால் பாவம் இல்லாதவர் அல்லது பாவம் இல்லாதவன் என்றார். பாவம் இல்லாதவர் அல்லது பாவம் இல்லாதவர், அதுதான் நம்மை போல என்பதற்கு 2வது அர்த்தம். ஒரு நாள் இயேசுவை கேட்டார், என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யாரால் சொல்லக்கூடும்? இதே வார்த்தையை சாமுவேல் கேட்டார். நான் யாருடைய மாட்டை எடுத்துட்டேன், யாருடைய கழுதை எடுத்துட்டேன், யாருடைய காசு எடுத்துட்டேன், சொல்லுங்க, நான் இப்பயே திரும்ப தர்றேன். அப்ப எல்லா ஜனங்களும் சொன்னாங்க, நீங்க யார் மாட்டையும் எடுக்கல, யார் ஆட்டையும் எடுக்கல, அது கழுதையும் எடுக்கல. அப்போ அந்த நாட்கள்லயே தேவ மனிதர்கள் பாவம் இல்லாதவர்களாய் இருந்திருக்கிறார்கள். உலகத்தின் இரட்சகராய் வந்த இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராய் இருந்திருக்கிறார். ஆனால் இந்த நாட்களில் பாவம் இல்லாமல் அல்லது பாவத்தை சோத்திரம் உட்படாமல் வாழ்வது என்பது எல்லாருக்குமே அது ஒரு கூடாத காரியமா இருக்கு. அது ஆண்களாயிருக்கட்டும், பெண்களாயிருக்கட்டும், சிறியவர்களாயிருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், எப்படியாகிலும் இத்தனோண்டு பாவமாவது வந்துடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இத்தனோண்டு பாவம், சின்ன பாவம், குட்டி பாவம் அதெல்லாம் கிடையாது. பாவம் பாவம்தான். ஆனா இந்த நம்மை போல என்ற ஒரு வார்த்தை வரும்போது அது கர்த்தருக்காக அனுபவிக்கிற அந்த நல்ல சோத்திரம் சோதனை. அந்த சோதனை சகித்தார். எலியா எந்த சோதனை சகித்தார்?
ஏசபேல் மூலமாய் வந்த சோதனையை சகித்தார். ஆகாப் மூலமாய் வந்த சோதனையை சகித்தார். 450 பாகால் தீர்க்கதரிசிகளால் வந்த சோதனையை சகித்தார். இஸ்ரவேலின் அதிபதிகள் எலியாவை தேடுகிறார்கள். அந்த அதிபதிகளின் சோதனையிலிருந்து எலியா சோத்திரம் ஜெயித்தார். இப்படி எலியாவுக்கு வந்து அந்த சோதனையை சொல்லணும்னாக்கா நிறைய சொல்லிட்டே போலாம். கடைசியா எலியாவுக்கு வந்த கடைசி சோதனை என்னன்னாக்கா, எலிசாதான் இருக்கிற சோதனையிலே பெரிய சோதனைக்காரன். எலியாவுக்கு இருந்த சோதனையில பெரிய சோதனை வந்து எலிசாதான். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, எலியா நீ இனி இங்க இருக்காதப்பா, நீ நம்மை போல என்ற வார்த்தையின்படி நீ மறுரூபப்பட வேண்டி வந்துருச்சு, நீ யோர்தானுக்கு அப்புறத்தில் வா என்று அழைச்சிட்டார். இப்ப எலியாவும் சரி கர்த்தர் கூப்பிட்டாரு போவன்னு சொல்லி ரெடி ஆயிடுச்சு. ஆனா இப்ப எலியா போக ஆரம்பிச்சோடனே எலிசா விடல. நீர் எங்கேயோ நானும் அங்கே, நீர் என்ன செய்கிறீரோ நானும் அதை செய்வேன், நீர் வரல நான் வரலன்னு சொல்லி இப்போ பெத்தேலுக்கு போறாங்க, அங்கேயும் விட மாட்டார். அப்புறம் சோதரம் யோர்தானுக்கு போறாங்க, அங்கேயும் விட மாட்டார். தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். இப்ப எலியா எடுக்கப்பட வேண்டிய ஒரு நேரம், கடைசியா யாருமே இல்லாம தனித்திருந்து உயர எடுத்துக் கொள்ளப்படலாம் என்று எலியா நினைத்து எத்தனைத்திருந்தாலும் அங்கு எலிசா என்கிற ஒரு மனுஷன் விடவே இல்லை. சோதனைக்காகவே துரத்தி 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 கொண்டு வந்தார். கடைசியா சொல்லிட்டாரு, சரி வழி இல்லப்பா நீ வா, சோத்திரம் நான் மேல் எடுத்துக்கொள்ளப்படும் போது உனக்கு என்ன தேவையோ அதை கேள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். இப்ப நல்லா கவனிக்கணும், அந்த நம்மை போல என்ற வார்த்தை எலியா என்கிற மனுஷனுக்கு வந்த பலவிதமான சோதனைகள். ஆனால் அந்த எல்லா சோதனையையும் அந்த தேவ மனுஷன் சகிக்கிறவராய் இருந்தார் என்பதை விட எல்லா சோதனையும் ஜெயிக்கிறவராய் இருந்தார். நேற்றைய தினத்துல ஒரு அருமையான செய்தி ஒன்றை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நல்ல செய்தி, அதனால ஊழியக்கார் பேர் சொல்றது தப்பு கிடையாது. சென்னை ஆவடியை சார்ந்த கர்த்தருக்குள் மரித்து போன தாமஸ்ராஜ் ஐயா அவருடைய ஒரு செய்தி கேட்டு, அவருடைய மூத்த மகன் காபிரியல் தான் எப்போதும் வார்த்தையை கொடுப்பார். அப்புறம் இன்னொருத்தர் வாலிப தம்பி அவரு வைப்பனர். ஆனா இப்போ புதுசா இன்னொரு மகன் பெங்களூர்ல ஊழியர் செய்றவரு அந்த தாமஸ்ராஜ் பாஸ்டர் குறித்து அருமையான ஒரு சாட்சி கொடுத்தார். என்ன சாட்சின்னா, என் தகப்பனுடைய ஜீவியம் என்னை மாற்றினது அப்படின்னு சாட்சி கொடுத்தார். எங்க அப்பாவுடைய வாழ்க்கை தான் என்னை மாற்றிச்சு. அப்ப அவர் சொல்றாரு, எங்க அப்பா வளர்ச்சிக்கப்பட்டாரு, ஆண்டுக்குள் வந்துட்டாரு, ஊழியம் செய்யறாரு, பாஸ்டரா இருக்காரு. ஆனா நான் இல்லை, நான் அப்படியேதான் இருந்தேன். ஆனா அப்பாவுடைய நடவடிக்கைகள் நிறைய காரியம் எனக்கு பிடிக்கல. அவர் ரொம்ப சகிக்கிறாரு, ரொம்ப தாங்குறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு, அளவுக்கு மிஞ்சி திராணிக்கு மிஞ்சி பாடுபட்டு ஊழியம் செய்ய, இப்படி எல்லாம் ஒரு ஊழியம் செய்யணுமான்னு எனக்கு ஒரு கேள்வி. அதனால அப்பாவுடைய பல நடவடிக்கைகள் எனக்கு பிடிக்கல. இப்படி ஒரு கஷ்டப்படணுமா, இப்படி வாழணுமா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணுமா, வெறும் ஜிப்பா மட்டும்தான் போகணுமா, ஒரு கலசத்தை போடக்கூடாதா, அப்படிதான் இருந்தேன். ஆனாலும் அப்பா கூட போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் அவரு அப்பா மேல கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு கடைசியா சோதரம் கோர்ட்டுக்கு இழுத்துட்டாங்க. என்ன கேஸ்னாக்கா, இவருக்கு ஒரு சபை விசுவாசி, சொந்த சபை விசுவாசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. கல்யாணம் பண்ணி வச்ச இடத்துல கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாள்ல புருஷனும் பொண்டாட்டி சண்டை வந்துருச்சு. அது கேஸா மாறிடுச்சு. அந்த கேஸ்ல இவருடைய பேரை இழுத்து விட்டாங்க. இப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இவரு கோர்ட்டுக்கு போகணுமா. போனாக்கா அங்க நம்பர் 1 குற்றவாளி தாமஸ்ராஜ் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். அப்ப கூட போன இவருடைய மகனுக்கு உடம்பெல்லாம் எரியுமா. எங்க அப்பா யாரு, எவ்வளவு பெரிய ஊழியக்காரு, அவர் எப்படி பிரசங்கம் பண்றாரு, இங்க நம்பர் 1 குற்றவாளின்னு கூப்பிடுறாங்களே, அப்புறம் சோதரம் பேரை சொல்லி கூப்பிடுறாங்களே அப்படின்னு அந்த பொண்ணு வீட்டார மாப்பிள்ளை வீட்டார் 2ல 1 பண்ணலாமான்னு யோசிப்பாராம்.
ஆனா இவர் தாமஸ் பாஸ்டர் அப்படி சொல்லி கூப்பிட்டாலும் பதிலே சொல்லாம அமைதியா போவாராம், கூண்டுல ஏறுவாராம், சொல்ல வேண்டிய சொல்லுவாரா, இறங்கி வந்துருவார். அவ ஒரு நாள் ரொம்ப ஆக்ரோஷப்பட்டு அவத்தே கேட்டிருக்காரு, எப்பா உங்களுக்கு ஒண்ணுமே ஒரு இது கோவமே வராதா, இவங்க உங்களை போய் கேஸ்ல இழுத்து விட்டு கோர்ட்டுக்கு அலைகிறீங்க, எல்லாருக்கும் முன்னாடி கூண்டுல ஏறுறீங்கன்னு. அப்ப அந்த தேவ மனுஷன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம், எப்பா நான் 1000 பேருக்கு நல்லது செஞ்சேன், ஆனா ஒரே ஒருத்த மட்டும் என் மேல கேச போட்டேன். அப்போ நான் செஞ்ச 999 தான் என் ஊழியம். இந்த ஒண்ணு எனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு. அதனால எனக்கு கோபம் கிடையாது, அவங்க மேல வருத்தமும் கிடையாது. இந்த கேஸ் எவ்வளவு இழுத்தாலும் வந்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னாரு. இது அவரோட மகனுக்கு பயங்கர ஷாக். பொறுமையா போறது, பொறுமையா வர்றது, சந்தோஷமா கோர்ட்லயோ பதில் கொடுக்கறது. ஆனா அந்த குடும்பத்தை குறித்து பிரசங்கத்திலேயோ சபையிலேயோ தனிப்பட்ட ரீதியிலேயோ கஞ்சாடையாவோ எந்த குற்றச்சாட்டாவும் இவர் பிரசங்கத்துல சொல்றது கிடையாது. அதே சமயத்துல குடும்பத்தார பார்த்தா கையெடுத்து கும்பிடுவாரு, ஸ்தோத்திரம் பண்றாரு, கோர்ட்லயே வச்சு அவங்களை எல்லாருக்கும் போய் பிரைஸ்லாட் சிரிச்சு சிரிச்சு கை கொடுக்குறாரு. ஆனா பையனுக்கு ஒத்துக்கல. கடைசி அந்த பாஸ்டருடைய மகன் சாட்சி சொல்லும்போது சொல்றாரு, கேஸ் எல்லாம் முடிஞ்சு, எப்படியோ ஒரு வழியை முடிஞ்சு, கொஞ்ச நாள் ஆச்சு. யார் கேஸ் கொடுத்தாங்களோ அந்த குடும்பத்துல மாறி 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 அடுத்து மரணங்கள் வந்து, ஒரு அடக்கார முடிச்சு வர அடுத்த மரணம் வந்தது. இப்ப அந்த அடக்காராதனை இவர் தான், எங்க அப்பா தான் போய் பண்ணாரு. ஆனாலும் ஒரு அடக்காராதனை கூட எனக்கு விரோதமா எஞ்சிட்டாங்க, என்னைய இப்படி கோர்ட்ல இழுத்து விட்டாங்க, என் பேரை இப்படி கெடுத்துட்டாங்க, அதனால கர்த்தர் அடிச்சார், எதையுமே சொல்லல. ஆனா அந்த மரிச்சவங்களை குறித்து நல்ல சாட்சி கொடுத்து இவரே தான் அடக்கம் பண்ணார். இப்படி என் தகப்பனாருடைய அந்த ஜீவியம், அவருடைய வாழ்க்கை என்னை சந்தித்ததுன்னு சொல்லி அவருடைய இன்னொரு மகன் சாட்சி கொடுத்தார். ஏன் சொல்றேன்னாக்கா, இந்த கர்த்தர் நல்லவே எலியாவின் வாழ்க்கையில நம்மை போல என்பது அது சோதனையை குறிக்கிறது. அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை போல இந்த எலியா என்கிற ஜெபிக்கிற மனுஷன் நல்ல சகிக்கிற மனுஷனாயிருக்கும். ஜெபிக்கிற மனுஷன் சகிக்கிற மனுஷனாயிருப்பான், சகிக்கிற மனுஷன் ஜெபிக்கிற மனுஷனாயிருப்பான். உங்களுக்கு ஜெப ஜீவியம் இல்லையா, கொஞ்சம் கூட உங்களால சகிக்க முடியாது. சகிக்கிற தன்மையே இல்லையா, உங்களுக்கும் ஜெபத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ ஜெபிக்கிற மனுஷன் சகிக்கிற மனுஷனாயிருப்பான். அப்ப முதலாவது எலியா என்றால் அவர் வந்திருக்கிறார் என்ற அர்த்தம், அவர் சொற்படி நடக்கிற அற்புதங்கள் அதெல்லாம் எலியாவின் நாமத்தை தரிப்பிக்கிற வெளிப்படுத்துகிற அடையாளம். இரண்டாவது நம்மை போல என்பது அந்த எலியா என்கிற தேவ மனுஷன் சந்தித்ததான ஏராளமான சோதனைகள், அந்த சோதனை எல்லாவற்றையும் சகித்தார். எலியா எத்தனையோ இடத்துல ஜெபம் பண்ணார். ஆனா அவர் பல இடத்துல ஜெபம் பண்ணாலும் ஒரு இடத்துல அவருடைய ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாரும் சொல்றாங்க இந்த ஜெபம் வெரி ராங் ப்ரேயர், ஃபால்ஸ் ப்ரேயர் அப்படிலாம் சொல்றாங்க. நான் அதை ராங் ப்ரேயராகவோ அல்லது ஃபால்ஸ் ப்ரேயராகவோ பார்க்கல. என்னன்னாக்கா, ஒரு கட்டம் வரும்போது இயேசபேல் எலியாவை ஓட ஓட வரட்ட, துண்டை காணும் துணியை காணும் எலியா ஓடுறாரு, தப்பிச்சம் பொழுத்தம் தம்புரா முனின்னு சொல்லி கேரி தாற்றங்கரைக்கு ஓடுறாரு. அப்புறம் அவங்க சோத்திரம் கோர செடிக்கையில கீழே ஓடுறாரு, எங்கெங்கயோ போய் ஒளிகிறாரு. அப்படியெல்லாம் ஓடி ஒளியும் போது அந்த எலியா அந்த சோதனையை சகிக்க முடியாம ஒரு கட்டத்துல கண்ணீரோடு ஜெபிக்கும் போது சொல்றாரு, ஆண்டவரே, எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க, எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்க, இப்போ நான் ஒருத்த மட்டும்தான் மீந்திருக்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் சாக விரும்புகிறேன். ஏன் இந்த ஜெபம் எனக்கு பிடிச்சிருக்குன்னாக்கா, அந்த இடத்துல கூட அவரு இயேசபேல் சாகணும்னு ஜெபிக்கல, ஆகாப்பை யாராவது வெட்டி போடணும்னு அவர் சொல்லல. அவங்க இயேசபேல் சொல்லி ஒரு கூட்டம், ஒரு ராணுவ கூட்டம் தேடுதேன்,
அவங்க துண்டிக்கப்படணும் சொல்லவே இல்லை. ஏன் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நாம் என்ன செத்து போறோம்னு சொன்னாரே ஒழிய, தன்னை துரத்துகிற, பயமுறுத்துகிற, பொழுது விடிந்தா உன் உடம்புல உன் கழுத்து இருக்காதுன்னு சொன்ன இவர்கள் யாரை குறித்தும் எதிராக ஜெபிக்க. இதுதான் ஒரு தேவ மனுஷனோட வாழ்க்கை. நம்மை போல என்று சொன்னா இன்னைக்கும் இப்படி தேவனை சார்ந்து ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கதான் செய்றாங்க. என் விசுவாசிக்கு ஒரு இடைஞ்ச வந்துடக்கூடாது, ஏன் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு போராட்டம் வந்துடக்கூடாது, அதுக்கு பதில் அது எனக்கு வரட்டும், நான் ஏத்துக்கிறேன். இதுதாங்க பரிசுத்தவான்களின் இருதயம். எலியான்னு சொன்னா எல்லாருமே கர்மேல் பருவதம்ன்றாங்க, அவர் மழை வராதுன்னு சொன்னாரு, மழை வரும்னு சொன்ன இதை சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா எலியா என்று சொன்னாலே அவர் சொன்ன சொல் அது பூமியிலே நடக்கக்கூடிய. எலியா என்று சொன்னாலே நம்மை போன்றவர் என்றார். அந்த நம்மை போன்றவர் என்று சொன்னால் ஏராளமான சோதனையை சகிக்கிறவன். தன் ஜீவனை கொடுக்க தன்னை வெறுத்தாரே ஒழிய சத்துருக்களின் ஜீவனை எடுக்கணும் விரும்பல. இதுதான் நாம் கவனிக்கணும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு, இப்படிப்பட்ட ஒரு களங்கமற்ற சத்தியம், இப்படிப்பட்ட ஒரு உபதேசம் உங்களுக்கு கிடைக்குதா? இப்படிப்பட்ட தேவனுடைய நடத்துதல் உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கு வருகிற சோதனையில சோதனைக்கு காரணமானவர்கள் சாகணும்னு எத்தனை பேரை ஜெபம் பண்ணீங்க? இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் எத்தனை பேரை வாய்விட்டு சொன்னீங்க? இந்த கல்லை புரட்டுகிறவனை பாம்பு கடிக்கணும் எத்தனை பேரை நீங்க அறிக்கையிட்டீங்க? உண்மைதானே? ஆனா இங்கே ஸ்தோத்திரம், நம்மை போன்ற மனுஷன் தன்னைதான் அர்ப்பணித்தார், வெறுத்தாரை ஒழிய கர்த்தர் நல்லவே, தேவனுடைய தரிசனத்துக்கு எதிராய் அவர் இல்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கை இந்த அற்புதமான நல்ல ஒரு மாதிரியா இருக்கு. நான் சொன்ன சென்னையில் அந்த ஊழியக்கார், அவரை போல ஒரு சகிப்பு, அவரை போல ஒரு பொறுமை, அவரை போல ஒரு ஜீவியம் நமக்குள் வர வேண்டும். அதுதான் ஒரு வாழ்க்கை. எனக்கு ஒரு சம்பவத்தை கர்த்தர் நினைவுபடுத்துறாரு, ஆண்டவர் நினைவுபடுத்துறாரு, அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போல்லாம் நான் சொல்ற அடையாளத்தை பார்க்க முடியல. நான் யாரையும் குற்றம் சாட்டல, உண்மை அதுதான். இப்பெல்லாம் நான் சொல்ற அடையாளத்தை இப்பெல்லாம் பார்க்க முடியல. ஆனா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் சொல்ல போனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் நிறைய பேர்ட்ட பார்த்திருக்கேன். என்ன அடையாளம்னாக்கா, எங்கேயாவது புருஷனும் பொண்டாட்டி ஒன்னா வருவாங்க. மார்க்கெட்டுக்கு, கடத்தெருவுக்கு, கடைக்கு, ஒரு விசேஷத்துக்கு, ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு பண்டிகைக்கு, எங்கேயாவது புருஷன் முன்னாடி வருவாங்க. அப்ப நீங்க அந்த பழைய ஆட்கள், நீங்க அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா புருஷன் முகம் மாதிரியே பொண்டாட்டி முகம் இருக்கும், பொண்டாட்டி முகம் போலவே புருஷன் முகமா இருக்கும், புருஷன் முகமும் இருக்கும். இவருடைய சாயல் அந்த ஸ்திரீ சகோதரியின் இடத்தில் இருக்கும், அந்த சகோதரியின் சாயல் அந்த சகோதரனிடத்தில் இருக்கும். டக்குன்னு பார்த்தா யாரு ஆம்பளை பொம்பளை கூட சொல்ல முடியாது, அந்த முக சாயல் அப்படி இருக்கும். இன்னைக்கு கலாச்சாரம், பாரம்பரியம், நாகரிகம், அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ கழுத குதிரையெல்லாம் உள்ள வந்து இந்த முகசாயல் போயிடுச்சு. ஏன் இது சொல்றேன்னா, ஒரு காலத்துல கணவனை போல மனைவியும், மனைவியை போல கணவனும் ஒரே தோற்றத்தை உடையவர்களா இருந்தார்கள் அல்லவா? அதை போல நம்மை போல தேவனும், தேவனை போல நாமும் மாறணும். அந்த ஒரு சாயல் நமக்கு வரணும். ஐ மீன், ஒரு கிறிஸ்தவன் என்கிற தோற்றம் உங்களுக்கு தனியா கிடைக்கணும். நீங்க வெளியில போறீங்களா, உங்களை பார்த்த உடனே உங்க முகத்துல ஒரு பொலிவு வரணும். உங்களோட புன்முறுவல் ஒரு தெய்வீகத்தை வெளிப்படுத்தணும்.
ஒரு 2-3 நிமிஷம் பேசுனீங்கன்னா அந்த 3 நிமிஷம் பேச்சுல ஒரு 3-4 வசனம் இருக்கும். அந்த வசனம் சார்ந்த ஒரு தெய்வீகத்துவம் வெளிப்படணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் முன்னேற்றம். இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையிலே நடக்கையிலே கிறிஸ்தவத்தை பார்க்க முடியுது? சிலுவையை போட்டாதான் அடையாளம் அது கிறிஸ்தவன் காட்டும் என்பது அது ஒரு விக்கிரக ஆராதனை. கையில பைபிள் தூக்கிட்டு போகும்போது பைபிளை பார்த்தாதான் கிறிஸ்தவன் தெரியும்னாக்கா அது ஒரு பெயர் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் என்பது கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ ஸ்திரீகள் என்பது எப்படி தெரியணும்? உங்க கழுத்துல செயின் இல்லை, சிலுவையும் இல்லை, ஓ சோத்திரம், கையில பைபிளும் இல்லை. ஆனா உங்களை பார்த்தா ஏதோ அவங்க அவங்க இருதயத்தை வருடுது, மனதை கவருது. அது வேகமா சக்தி நிக்கிறாங்க, லைட்டா திரும்பி பாக்குறாங்க, அப்புறம் ஒரு செகண்ட் அப்படி முறைச்சு பாக்குறாங்க, உங்களை அப்படி கவனிக்கிறாங்க. இந்த ஒரு இந்த ஒரு சொத்துர கவர்ந்து இழுத்தல், இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளைகள்கிட்ட இருக்கணும். நான் அந்த ஊழியக்காரருடைய பேரை மறந்துட்டேன், மன்னிக்கணும். விக்டர் பி லாரன்ஸ் என்று சொல்லி அருமையான ஒரு தேவ மனுஷன். மதுரை பட்டணத்துல இருந்தார். இப்ப அவர் இல்ல, கர்த்தருக்குள் மரிச்சிட்டார். நிறைய ஜெப முகாம்களை நடத்துகிறவர், நிறைய ஜெப முகாம் நடத்துகிறவர். அவரு எங்க போனாலும் அந்த ஒரு குழுவோடு டீமோட தான் போவார். பாட்டு பாடுறவங்க, ஆராதனை நடத்துறவங்க, இவருக்கு உதவி செய்யறவங்க, அப்புறம் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்றவங்க, அபிஷேகத்தை நடத்த ஒரு டீமோட தான் போவார். ஒரு முறை இவர் ஒரு டீமை கூப்பிட்டுட்டு அந்த ஜெப முகாம் நடத்த எங்கேயோ போயிட்டு இருக்காரு பஸ்ல. அப்போ அவங்களுக்கு கார்லாம் கிடையாது, பஸ்ல தான் போகணும். போகும்போது கூட வந்த சகோதரிகள் நல்ல கமாண்ட் அடிச்சு, நல்ல ஜோக் அடிச்சு, பேசி சிரிச்சு ஒரே ஹாயா என்ஜாய் பண்ணி அந்த பஸ்ஸை கலகலத்துக்கிட்டு ஒரு மாதிரி அப்படி ஜாலியா போயிட்டு இருக்கு. இந்த ஊழியக்காரு விக்டர் பி லாரன்ஸ் அவரும் அங்க இருக்காரு. அப்போ இவருக்கு பக்கத்துல ஒரு மனுஷன், ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருந்தார். இவங்க மதுரையில கிளம்புனவங்க ஏறத்தாழ திருநெல்வேலி தாண்டி நாகர்கோவில் பக்கத்துல பஸ் போயிட்டு, அது வரைக்கும் இந்த பக்கத்துல மனுஷன் அமைதியா இருந்தார். இப்ப நாகர்கோவில் நெருங்குது, எல்லாருமே இறங்க வேண்டிய கட்டம் வருது. அப்போ இந்த வயது முதிர்ந்தவ இந்த ஊழியக்காரத்தை கேட்டாராம், ஐயா நீங்க ஊழியக்காரவங்களா? ஆமா. அப்போ அவர் சொன்ன, நான் மட்டும் இல்லை, இவங்க எல்லாருமே ஊழியத்தில் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாராம். அப்ப எல்லாம் கேட்டுட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம், இவங்க எல்லாரும் உங்க கூட வர்றாங்கன்னு சொல்றீங்க, ஜெப முகாம் நடத்த போறோம்னு சொல்றீங்க, அங்க போய் எல்லாரும் ஜெபாவில நிரப்ப போறோம்னு சொல்றீங்க, ஆனா இவ்வளவு நேரம் பார்த்தாக்கா எல்லாம் கேலி பண்ணிக்கிட்டு, கிண்டல் பண்ணிக்கிட்டு, நையாடி பண்ணிக்கிட்டு, ஒரு ஓப்பன் பஸ்ல, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல என்னென்னையோ வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு இப்படி இருக்கிறாங்களே. நான் இவ்வளோ நேரம் பார்த்து 3 மணி நேரம் டிராவல்ல யாருமே ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்கல, யாருமே பைபிள் எடுத்து கொஞ்சம் கூட பிரட்டி பார்க்கல, யாருமே பைபிளை பத்தி கர்த்தருடைய வார்த்தை பத்தி ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணல. அப்படி நீங்க போய் என்னத்தை ஜெப முகாம் நடத்த போறீங்க? இவங்களை வச்சு என்ன செய்ய போறீங்க? அதை கேட்ட உடனே அந்த தேவ மனுஷனுக்கு அப்படியே சாட்டை எடுத்து அடித்தது போல இருக்கு. அப்பதான் உணர்த்தப்பட்டாரு, வாலிப பையங்க, வாலிப பிள்ளைங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்க, சிரிக்கிறாங்க, அவங்க ஒரு மாதிரி நேரத்தை கழிக்கிறாங்க. ஆனா அவங்கள சரிப்படுத்த வேண்டிய ஒரு ஆசாரியன் நான், அவர்களை கவனிக்க வேண்டிய ஒரு கண்காணி நான் செய்யாம விட்டேனேன்னு சொல்லி அந்த இடத்துல குத்தப்பட்டு அந்த பஸ்லயே கண்ணீர் விட்டு கதறினார். அழுதது மட்டும் இல்ல, அந்த பெரியவர்கிட்ட திரும்பிட்டு கையை குலுக்கிட்டு, அவர் நீங்க சொன்னது கரெக்ட்னு சொல்லி, நீங்க யாருங்க? அப்ப அவர் சொன்னாராம், நான் ஒரு பிராமின், நான் சுத்தமான ஒரு பிராமின், ஆனா நான் ரட்சிக்கப்பட்ட பிராமின், யாருக்கும் தெரியாது, எனக்குள் ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த பிராமின் என்ன பண்ணானா, பஸ்ல உட்கார்ந்து இருக்கவரு, நான் பெருமைக்கு இல்லையா, ஒரு அடையாளத்தை காட்டுன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் அப்படியே தன்னுடைய பேண்ட்டுடைய கிளாத் அப்படி மேல தூக்குனார்.
மேல தூக்கிட்டு முழங்கால் காட்டுறாரு. அந்த முழங்கால் அப்படியே காய்ச்சி போய் சொத்துறோம் 10 வச்சது போல காப்பு காய்ச்சி போயிருக்கு. அவர் சொன்னாராம், ராத்திரி சூத்திரம் 12 மணில இருந்து காலையில 3 மணி வரைக்கும் தினம் நான் முழங்கால நிக்கிறேன். ஆனா வெளியில நான் கிறிஸ்தவன் யாருக்கு தெரியாது. என் தேவனுக்கும் எனக்கும் இந்த ஜெப தொடர்பு இருக்குன்னா நல்லா கவனிங்க. இப்படி இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் சாட்சி இழக்கிறோம். நிறைய பேர் இப்படிதான் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தும் தேவனுடைய சாயலை இழக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைங்க, ஒன்னா உட்காந்துருக்கோம், பாட்டை பத்தி பேசுறோம், அப்புறம் மீட்டிங் பத்தி பேசுறோம், நான் சொல்றோம் ஒருத்தருக்கு இப்பதானே பேசுறோம்னு சொல்லி. ஆனா நம்ம ஒரு தேவ பிள்ளைன்னா ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஜெபத்தை வெளிப்படுத்தணும், ஒரு வசனத்தை வெளிப்படுத்தணும், தெய்வீகத்துவத்தை வெளிப்படுத்தணும், கர்த்தத்துவத்தை வெளிப்படுத்தணும். அதுதான் தெய்வ மனிதனோட வாழ்க்கை. ஜெபிக்கிறவர்களோட வாழ்க்கையில இந்த ஒரு கிரியை இருக்கும். இந்த கிரியை இருக்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்களா இருப்பார். இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருக்குதான் பாருங்க. இல்லாட்டி உலகத்தானும் அந்நியனும் உங்களோடு பயணம் பண்ணுகிறவர்களும் உங்களை கவனித்து ஏளனம் பண்ணுகிறவர்களாய், உங்களை காயப்படுத்துகிறவர்களாய், அவர்கள் பார்வைக்கு நீங்கள் குற்றவாளிகளாய் இருக்கிறீர்களா என்பதை பாருங்கள். மற்ற ஒருவராலும் நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு தேவனால் மட்டும் நியாயம் தீர்க்கப்பட வேண்டியவர்களா இருக்கணும். அதற்கு இந்த எலியா என்கிற தேவ அருமையான மனுஷனை போல, அதனால்தான் பைபிள் சொல்றது நம்மை போல. இப்ப முதலாவது சொன்னேன் 4 அடையாளங்கள். ஒன்று எலியா என்கிற அவருடைய பெயர், 2வது நம்மை போல என்கிற அடையாளம், அது சோதனையை குறிக்கிறது. 3வது பாடுகள். அந்த யாக்கோபு 5:17 சொல்லுகிறது பாடுள்ள என்று. அப்படியானால் இந்த எலியாவின் வாழ்க்கை எப்போதுமே நல்ல பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. கர்த்தர் நல்லவர். சோதரம் பலவிதமான பாடுகள் அவருக்கு வந்தது. ஆனா எல்லா பாடுகளையும் கர்த்தர் நல்லவே, அவர் தாங்குகிறவர் தான். அந்த பாடுகள்ல ஒரு ஆவிக்குரிய பாடுகளை நான் சொல்லுவேன். அந்த ஆவிக்குரிய பாடு என்ன தெரியுமா? ஓரே பர்வதத்தின் பாடு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஓரே பர்வதத்துல போய் நெல்லு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டார்? நடந்து வந்த களைப்பில குகைக்குள்ள போய் உட்காந்துட்டார். அப்ப ஆண்டவர் சொல்லு, இங்க உனக்கு என்ன வேலை? வெளியே வா. உடனே வெளியே வந்துட்டார். அப்போ அங்க ஒரு இடி உண்டாகுது, ஆண்டவர் இல்லை. முழக்கம் உண்டாகுது, ஆண்டவர் இல்லை. அப்புறம் காட்டத்தி மரங்கள் முறிக்கப்படுது, ஆண்டவர் இல்லை. வனாந்தரம் அதிருது, ஆண்டவர் இல்லை. பெரிய காத்து வருது, ஆண்டவர் இல்லை. பெரிய அக்கினி உண்டாகுது, ஆண்டவர் இல்லை. இப்போ இது எல்லாமே ஒரு வனாந்தரத்துல ஒரு பர்வதத்துல இருந்துகிட்டு ஒரு தனி மனுஷன் ஆகிய எலியா இந்த பாடுகள் எல்லாம் தாங்குறார். அத்தனை பாடுகளை தாங்கிட்டு கடைசியா பார்த்தா ஆண்டவர் மெல்லிய குரலிலே பேச ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த இயற்கையின் மூலமாய் வந்த சீற்றங்கள், ஸ்தோத்திரம், அங்கு உண்டாகிற இறைச்சல், அதிரத்தக்கதான சத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறார் என்றால் அது ஒரு பாடு. இதை விட இன்னொரு பாடு என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போய் பேரி தாற்றங்கிற ஒளிஞ்சுக்கப்பா, உனக்கு காகங்கள் அப்பத்தை இறைச்சியும் கொண்டு வரும்னு சொல்லிட்டாரு. சரி, அதெல்லாம் ஆண்டருடைய பாடு. அவர் அழகா காக்கா வச்சு போசிப்பாரு, நினைச்ச எறும்பு வச்சு கூட போசிப்பாரு, அது ஆண்டு செய்வார். ஆனா அங்க இன்னொரு வார்த்தை சொல்றாரு, நீ இதை சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஆற்று தண்ணீரை குடித்துக்கொள். அந்த ஆற்று தண்ணியை தான் நீ குடிக்கணும். அப்போ அன்றைக்கு அந்த நிலைமையில அந்த ஆற்று தண்ணீர் அங்க எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரியாது. கோரை பொருட்கள் ஒரு பக்கம் இருக்குது, காக்காவெல்லாம் வரக்கூடியதா இருக்குது. மற்ற சூத்திரம் அந்த இடத்துல மற்ற மனிதர்கள் இருந்ததாக பைபிள்ல இல்ல.
அப்ப அது பழைய தண்ணியா புதிய தண்ணியான்னு தெரியாது. ஆனா அந்த தண்ணீரை குடித்துக்கொள், அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. ஆனால் ஒரு தேவ மனுஷனா இருந்ததுனால அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு அந்த பாடுக்கு ஒப்பு கொடுத்து அந்த தண்ணீரை குடிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தார் பாருங்க. அதை பார்த்த கர்த்தர் என்னுடைய தேவ மனுஷன், எனக்காக பாடுகளை சகிக்கிற மனுஷன் என்று சொல்லிதான் ஓசுதர் பரலோகத்துக்கு உயிரோடு எடுத்துக்கொண்டார். கர்த்தர் நல்லவர். அப்ப இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஆவிக்குரிய பாடுகள் பல நேரத்துல வரும். ஆவிக்குரிய பாடுகள் பல நேரத்துல நம்ம பயங்கரமா வருத்தும். நான் சொல்லி இருக்கிறேனே, கர்த்தர் நல்லவே. நாம் கடந்த நாட்கள்ல இதே நம்முடைய ஜெபங்கள்ல தீர்க்க தரிசன ஜெபம் நடத்தணும். தீர்க்க தரிசன நாள் என்று சொல்லி வச்சோம். அப்பெல்லாம் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் தொடர்ந்து 5.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பா ப்ராபசி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அத்தனை நூற்றுக்கணக்கானவர்களுக்கும் எந்த பைபிள் திறக்காம வசனம் எடுக்காம எதையும் கவனிக்காம அவ்வளவு பேருக்கும் அது சாதாரண ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம், ஒவ்வொருத்தருக்கும் குடும்பத்தை குறித்து, புருஷனை குறித்து, மனைவியை குறித்து, வாழ்க்கையை குறித்து, நடந்தது குறித்து, நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போறது குறித்து 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் ஒரே ஒரு கப்பு ஒரு சோதரம் ஒரு உதட்டளவு தண்ணி கூட குடிக்காம, தண்ணியும் குடிக்கல, ஒன் பாத்ரூமும் போகல, இடையில பாட்டு கிடையாது, ஒரு ஸ்தோத்திரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா 5 மணி நேரத்துல இருந்து 5.5 மணி நேரம் கத்தி கதறி அவ்வளவு பேருக்கு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் சொல்லி முடிச்சுட்டு அப்போ அன்னைக்கு வீட்டுல எனக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் உதவிக்கெல்லாம் யாரும் கிடையாது. கடையில தான் போய் சாப்பிடணும். காலையிலையும் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல, கூட்டம் நடந்துகிட்டே இருக்குது. எல்லாம் முடிச்சு சாயங்காலம் ஒரு 6-7 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். எந்திரிச்சு அந்த சோத்திரம் நான் ப்ராபசி பண்ணி முடிச்சுட்டு அப்படியே துணி மாத்தலாம் இல்லாட்டி கடைக்கு போகலாம்னு அப்படி எந்திரிச்ச பாருங்க. அந்த நான் இருந்த அறையில நிரம்பி இருந்த கர்த்தருடைய வல்லமை, அந்த சொல்லணும்னா ஒரு மகிமை என்னை தூக்கி எரிஞ்சது. தூக்கி எரிஞ்ச எரியில என்னுடைய பிரேயர் ரூம்ல இருக்க ஒரு பெரிய சோத்திரம் அழகான பெரிய கட்டில், ஒரு கிங் சைஸ் கட்டில், அந்த கட்டில போய் மூளையில போய் டமால் விழுந்தேன். அப்படியே தூக்கி பறந்து எறியப்பட்டேன். அப்படி விழுந்ததுதான் தாமதம். 2 கையை விரிச்சு 2 காலை விரிச்சு மட்டமில்லாக்க கடந்தவன். அதன் பின்பு ராத்திரி லேட்டா தான் எந்திரிச்சு. அதுக்குள்ள கடையெல்லாம் பூட்டியாச்சு, தெருவெல்லாம் பூட்டியாச்சு, ஊரெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. அப்புறம் குடிக்க காப்பி தண்ணி கூட கிடையாது, சாப்பாடும் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்றது வாயில சொல்றது இல்லைங்க. அந்த தேவ மனுஷன் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பாடுகளை நிறைய சந்திச்சிருக்க. இன்னொரு ஆவிக்குரிய பாட சொல்றேன் பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற பெந்தேகோஸ்து ஊழியக்காரர்கள் இந்த பேய் விரட்டுறது, பிசாசு விரட்டுறது என்ன பண்றாங்கன்னாக்கா, அங்க விரட்டிட்டு வந்தாக்கா இவங்க சொல்றாங்க, எனக்கு நேத்து போய் பாஸ்டர் அங்க இவ்வளவு பிசாசு பிடிச்சி ஜோமன்ட்டு வந்தேன், வந்ததுல இருந்து ஏதோ ஒரு பிரச்சனையாவே இருக்கு பாஸ்டர், அந்த சாத்தான் இங்க வந்துட்டான் போல இருக்குன்றாங்க. ஒரு பேய விரட்டிட்டு வந்ததுக்கு இங்க 1 வாரம் நீங்க மருந்து சாப்பிடுறீங்க. ஆனா எலியாவுடைய ஆவிக்குரிய பாடுகளை பாருங்க. கர்மேல் பர்வதத்துல 400ல இருந்து 450 பாகால் தீர்க்கதரிசி. அன்னைக்கு இருந்த ஒவ்வொருத்தனுக்குள்ளும் குறைஞ்சது 100 ஆவியாவது இருந்திருக்கணும். ஏன்னா அவங்களும் அப்படி ராட்சச பிறவி மாறி. ஒருத்தனுக்கு 100 ஆவின்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 450 பேர். அப்போ எத்தனை ஆயிரம்? ஒரு ஆளுக்கு ஒரு ஆவினாலுமே 450 ஆவி. ஆனா அவ்வளவு பேரை வச்சு அவங்கள என்னென்னமோ பண்ண வச்சு, கடைசி அவங்களை வெட்கப்பட வச்சு, அவங்கள தோத்து போக வச்சு, அவங்களுக்கு முன்னாடி அக்கினி வர வச்சு, அங்க கர்த்தருடைய வார்த்தை வர வச்சு, எல்லாரையும் கர்த்தரை துதிக்க வச்சு,
அப்புறம் அவங்க எல்லாரையும் கீசோன் ஆற்றங்கரை கூட்டு போய் 450 பேர் எலியாவே வெட்டி கொள்றான். இதெல்லாம் சாதாரணங்களே. இவ்வளவு பண்ணிட்டு அந்த மனுஷன், ஐயோ எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, ஐயோ எனக்கு என்னமோ பண்ணு, தெரியாம ஒரு ஆளை ஊழியம் பண்ணிட்டேன் சொல்லவே இல்லைங்க. 450க்கும் அதிகமான பாகால்களையும் பாகால் தீர்க்கதரிசிகளையும் ஜெயித்த மனுஷன். அந்த 1 ராஜாக்கள் 18:46 சொல்லுகிறது, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் அமர்ந்ததினால் இஸ்ரவேலுக்கு வருமட்டாக எலியா ஆகாபுக்கு முன்பாய் தீவிரமாய் ஓடினான். அல்லேலூயா. இதெல்லாம் பெரிய ஆவிக்குரிய போராட்டங்கள். இது வாயில சொன்னா புரியாது, ஏதோ ஒரு சம்பவத்தை காண்பிச்சா புரியாது, வசனத்தை காண்பிச்சா புரியும். இது அனுபவப்பட்டாதான் புரியும். நான் ரொம்ப தாழ்மையா சொல்லுவேன், இந்த ஆவிக்குரிய பாடுகளை இன்றைக்கு நேற்றல்ல ஆண்டாண்டு காலங்களாய் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் ஜீவனை கொடுக்க. இப்போ முதலாவது அவர் எலியா, 2வது நம்மை போன்றவர், 3வது பாடுள்ளவர். இந்த எலியாவுடைய 4வது அடையாளம் என்ன தெரியுமா? அந்த யாக்கோபு 5:17 சொல்லுகிறது, மனுஷனாய் இருந்தும். இந்த எலியாவை குறித்து சொல்லும் போது மனுஷன் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஏன் இந்த மனுஷனாய் இருந்தும் என்று அந்த வார்த்தை வருகிறது? சொல்கிறோம், அந்த மனுஷனாய் இருந்தும் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் இந்த மனுஷனாய் இருந்தும் என்கிற வார்த்தை சாதாரணமான ஒரு வார்த்தை இல்லைங்க. ஒரு கிருபையுள்ள ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், சொல்கிறோம். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 32வது வசனம். 2 சாமுவேல் 19:32. பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாயிருந்தான். ராஜா மக்னாய் மேலே தங்கி இருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாய் இருந்தான். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா சத்தியம்? எலியாவை குறித்து அவன் மனுஷனாய் இருந்தும் என்று இங்கு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதினாலும், அன்றைக்கு எலியா எப்படிப்பட்ட மனுஷனாய் இருந்தார் அப்படின்னாக்கா, இந்த 2 சாமுவேல் 19:32 சொல்லுகிறபடி மகா பெரிய மனுஷனாய் இருந்திருக்கிறார் எலியா. ஒரு சாதாரண மனுஷனாய் அல்ல, அற்ப மனுஷனாய் அல்ல, சாட்சியை இழந்த மனுஷனாய் அல்ல, அவர் மகா பெரிய மனுஷனா. அதனால தான் எலியாவோட பேரை கேட்டாலே ராஜா பயப்படும். அதனால தான் எலியா இருக்கிறாருன்னு சொன்னாலே யோசேபேல் நடுங்கிறார். ஏன்னாக்கா, அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசிகள் எத்தனையோ பேர் இருந்திருந்தோம், அவை எல்லாரை விட இந்த எலியா என்கிற தேவ மனுஷன் அவர் மகா பெரிய மனுஷராயிருந்தார், பெரிய மனுஷராயிருந்தார். அதனாலதான் ராஜாக்கள் கூட அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக ஆவலாய் காத்திருந்தார். ஒரு ஊழியக்காரன் என்றால், ஒரு தேவ மனுஷன் என்றால், இந்த வார்த்தையின்படி அவர்கள் ஒரு பெரிய மகா பெரிய மனுஷர்களாய் மாறணும். சுருங்கி போகக்கூடாது, குறுகி போகக்கூடாது, கருகியும் போயிடக்கூடாது. மகா பெரிய மனுஷன் எலியா என்கிற மனுஷன். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி பாடுள்ள மனுஷன் சொன்ன உடனே எதுக்குமே லாயக்கில்ல, பலன் இல்லாத மனுஷன், ஆரோக்கியம் இல்லாத மனுஷன் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் இருந்தாலுமே அவர் மகா பெரிய மனுஷன். அன்றைக்கிருந்த எல்லா தீர்க்கதரிசிகளை விட எலியா ஒரு பிரதான தீர்க்கதரிசி. அன்றைக்கு நிறைய பேர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை விட எலியா சொன்ன வார்த்தை அப்படியே நடந்தது.
அன்றைக்கு நிறைய பேர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை விட எலியா செய்த அற்புத அடையாளங்கள் தான் சரித்திரத்திலும் வேதத்திலும் சாட்சியாய் நின்றது. ஏனென்றால் அவர் ஸ்தோத்திரம் நம்மை போல பாடுள்ள மனுஷன் மட்டும் கிடையாது, அவர் மகா பெரிய மனுஷன். அல்லேலூயா. அதனாலதான் அவரால் யோர்தானை பிளக்க முடியும், அதனாலதான் இயேசுவேலுடைய கைக்கு தப்ப முடிந்தது, அதனாலதான் ஆவியாருடைய பலத்தினால் ஓட முடிந்தது, அதனாலதான் 450 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஒரு மனுஷனாக வந்து பார் என்று சொல்ல முடிந்தது, அதனாலதான் சோத்திர வானம் அடைக்கப்படும் என்று சொல்ல முடிந்தது, அதனாலதான் பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்காது தண்ணி வராதுன்னு சொல்ல முடிந்தது, அதனாலதான் 3 வருஷமா 6 மாசம் மழை பெய்யாதுன்னு சொல்ல முடிஞ்சது. அவர் மகா பெரிய மனுஷனா இருந்ததால்தான் இப்ப மழை பெய்யும் சொல்ல முடிஞ்சது. அவர் சொன்ன மாதிரியும் மழையும் பெய்ய ஆரம்பித்தது. இதெல்லாம் எதை வச்சு? மகா பெரிய மனுஷன். இந்த சோதர கருத்தான ஜெபத்தில் எலியாவின் 4 அடையாளங்களை இன்றைக்கு நான் பார்க்க உதவி செய்தோம். இந்த தேவ செய்தியின்படி உங்களையும் ஆண்டவர் எலியாவாய் மாற்ற, உங்களையும் தேவன் நம்மை போல ஒரு நல்ல பரிசுத்தவானை போல பரிசுத்தவாட்டியை போல மாற்ற, உங்களுக்குள்ளும் அந்த கிறிஸ்துவுக்கான பாடுகள் கடந்து வரட்டும். நாமும் மனுஷர்களாய் மாத்திரமல்ல மகா பெரிய மனுஷர்களாய் மாறுவோம். இந்த தேவ செய்தி கண்டிப்பாய் உங்களை சந்திக்கும். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை மாற்றும். கிறிஸ்துவை பிரதிபலியுங்கள், கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலியுங்கள், கிறிஸ்துவின் ரூபத்தை எல்லாருக்கும் காட்டு. அதுதான் நமக்கு சாட்சி. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் சோதரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் ஓ ஹalleluya. ரகதடகதனா கடகதனா கடகதடா கடகதனா கடகதடா ரகதனா கடகதடா கடகதரபோத ரகதரதியா. எல்லாரும் சோதரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எலியாவின் 4 அடையாளங்களை கர்த்தர் நமக்கு காட்டினாரே. ஓ எலியா என்று சொல்லுவதே வந்திருக்கிறான் என்பதை குறிக்கிறதே. எலியா ஒரு சாரிபாத் வீட்டுக்கு வந்துட்டான், அற்புதம் நடக்காம போகாது. எலியா கர்மேல் பர்வதத்துக்கு வந்துட்டா அக்கினி இறங்காம போகாது. எலியா யோர்தானுக்கு வந்துட்டா அது கலக்காம போகாது. எலியா சூத்திரம் ஓரே பர்வதத்துக்கு வந்துட்டா கர்த்தர் வார்த்தை கிடைக்காம போகாது. எலியா என்றால் வந்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஆண்டவரே என்னையும் அந்த எலியாவை போல மாற்றும் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சோதரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ரகதடகதனா கடகதனா கதுடகதரபகதனா தரதியா ரகதுனா கடகதனா கடகதனா கத்துரபலபரதியா. இரண்டாவது நம்மை போல அவர் சோதிக்கப்பட்ட மனுஷன், அநேகரால் சோதிக்கப்பட்ட மனுஷன், அநேக சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட மனுஷன். ஆனால் அந்த தேவ மனுஷன் சோதனைகளை ஜெயித்த மனுஷன், சோதனைகளை மேற்கொண்ட மனுஷன். ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையிலே கேளுங்க, ஆண்டவரே சோதனையை ஜெயிக்கிற மனுஷனா என்னை மாற்றும், சோதனையை ஜெயிக்கிற மனுஷியா என்னை மாற்றும். நாங்கள் சோதனையை ஜெயிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவர் அந்த ஜெயபலத்தை எலியாவுக்கு கொடுத்ததை போல எங்களுக்கு தாரும் என்று கேளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ரகதுடா கரகடகதனா கத்தரதியா. மூன்றாவதாக பாடுள்ள மனுஷன். அது ஆவிக்குரிய பாடுகள். ஓரேப்புக்கு போய் என்றால் போக வேண்டும், தேரி தாற்றுக்கு போய் என்று சொன்னால் போக வேண்டும், போய் ஒளிந்து கொள் என்று சொன்னால் ஒளிந்து கொள்ள வேண்டும், ஆகாப்புக்கு போய் காண்பி என்றால் காண்பிக்க வேண்டும், தீர்க்கதரிசிகளை கூப்பிடு என்றால் கூப்பிட வேண்டும். இதெல்லாம் பயங்கர பாடுகள் உள்ள ஒரு ஊழியம். ஆனால் அந்த பாடுகள் உள்ள ஊழியத்தை பஞ்சுமத்த ஊழியமாய் மாற்றினவர் எலியா. பாடுகள் நிறைந்த ஊழியத்தை ஒரு பஞ்சுமத்த ஊழியத்தை போல மாற்றினவர் எலியா. ஆண்டவர்கிட்ட
சொல்லுங்க, என்னுடைய ஜீவிய, என்னுடைய வாழ்க்கை இதே போல மாறணும். பாடுகளை குறித்து நான் பின்வாங்க கூடாது. பாடுகளை குறித்து நான் அங்கலாய்க்க கூடாது. பாடுகளை நிமித்தம் நான் தளர்ந்து போக கூடாது. முன்னே முன்னே, மேலே மேலே, இன்னும் இன்னும் உயர உயர நான் பறந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாரோ. கடைசியாக அவர் மனுஷனாயிருக்கிறார். அந்த மனுஷன் என்பது அன்றைக்கிருந்த எல்லா தீர்க்க தரிசிகளிலும் இவர் மகா பெரிய மனுஷனாயிருந்தார். மகா பெரிய மனுஷனாயிருந்தார். இவருடைய பெயரை கேட்டால் ராஜ்யங்கள் நடுங்கினது. இவருடைய பெயரை கேட்டால் பாகால் தீர்க்கதரிசிகள் ஓடினார்கள். இவருடைய பெயரை கேட்டால் சொத்து அந்நிய புத்திரர்கள் கலங்கினார்கள். இவருடைய பெயரை கேட்டால் எல்லாரும் திகைக்க ஆரம்பித்தார்கள். காரணம், மகா பெரிய மனுஷனாய் அவர் இருந்தாரே. தேவன் உங்களை மாற்ற வேண்டும், என்னை மாற்ற வேண்டும், நம்மையும் பெரிய மனுஷனாய் பெரிய மனுஷியாய் மாற்ற வேண்டும். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. ரகதுனா கொத்துனா மல 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 மர மர பங்க கடங்க கடங்க கிருபையே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேளைக்காக ஸ்தோத்திரம். எலியாவின் 4 அடையாளங்களை குறித்து கர்த்தர் பேசி, எலியா என்ற பெயரிலேயே ஒரு இணை துணை புனை பெயர்களை உடைய 11 பேரை எங்களுக்கு காண்பித்தீர் ஐயா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எலியா என்று சொன்னாலே வந்திருக்கிறார் என்ற அர்த்தம் அல்லவா? எங்கெல்லாம் எலியா வந்தாரோ அங்கெல்லாம் நன்மைகள் நடந்தது, அங்கெல்லாம் அற்புதம் நடந்ததே. நாங்கள் போகிற எல்லா இடத்திலும் இந்த கிரியை நடக்க வேண்டும் ஐயா, இந்த நன்மைகள் நடக்க வேண்டும் ஐயா. 2வது, நம்மை போல என்ற வார்த்தையின்படி அந்த சோதனையை சகிக்கிற மனுஷனாய், சோதனையை ஜெயிக்கிற மனுஷனாய், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மனுஷனாய், அந்த நம்மை போல என்ற வார்த்தைக்கு ஏற்ற எடுத்துக்காட்டாய் அந்த எலியா என்கிற தேவ மனுஷன் விளங்கினதை போல நாங்களும் விளங்க வேண்டும். ஒரு பிராமண வயது முதிர்ந்த இந்து பிராமின் ஆண்டவரே தேவ பிள்ளைகளை பார்த்து துக்கப்பட்டதை போல நாங்கள் ஆண்டவரே எங்க ஜீவியம் யாருக்கும் இடரலா இருக்கக்கூடாது, யாருக்கும் ஆண்டவரே தடையா இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நாங்கள் புன்முறுவலை காண்பிக்கிறவர்களாய், ஆண்டவரே சுத்திரோ கிறிஸ்துவின் சாயலை காண்பிக்கிறவர்களாய், நம்மை போல என்ற வார்த்தைக்கு ஏற்றதாய் கர்த்தர் மாற்றுவீராக. எல்லாவற்றை விட சுத்திரம் கர்த்தர் நல்லவே மனுஷனாய் இருக்கிறார். அந்த மனுஷன்கிற மகா பெரிய மனுஷர்களாய் உடைய பிள்ளைகளை மாற்றும். இவர்கள் உயர்த்தப்படட்டும், ஆண்டவரே கனம் பெறட்டும். யோபு கிழக்கத்து புத்திரர் எல்லாரிலும் மிகவும் பெரியவனாயிருந்தானே, அதை போல பர்சிலாவை போல, பர்சிலா எல்லாரிலும் பெரிய மனுஷனாயிருந்தானே, அதை போல எலியாவை போல எங்களை மாற்றும். இந்த செய்தி உடைய ஜனங்களை தொடட்டும், அநேகருக்கு அனுப்பி கொடுத்து அவர்களுக்கு கேட்கட்டும். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும்